ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காட்டிப் லெவலிங் மான்வாவோட 6th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே இன்னும் ஹீரோவோட க்ளவுஸை வச்சு பயங்கரமாக ட்ரைனிங் எத்தனை இருக்கா. அங்கே எந்த அளவுக்கு ட்ரைனிங்கை மும்மரமாக அவள் எடுக்கிறானா, நம்ம ஹீரோ வந்த விஷயமே அவளுக்கு தெரியல. அங்கே மேனேஜரும் கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க, நான் இதை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வெயிட் பண்ணுங்க வேணாம், நான் ட்ரைனிங்கில் அவள் இந்த அளவுக்கு மும்மரமாக இருக்கான். இதே மாதிரி தான் கூட நானும் இதே லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷனுக்கு போயிருக்கேன், அதனால விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணுறேன், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதே மாதிரி அங்கே ட்ரைனிங்கை பண்ணுறான். அதை பார்த்துக்கினே நம்ம ஆளு வந்து யோசிக்கிறான். மரினோட மூமெண்ட்டு டெஃபினட்டாக அங்கே சிஸ்டமேட்டிக்காக இல்லை. இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான மூமெண்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுவே நம்ம ஹீரோ பற்றி சொன்னால் இந்த காட்டியூபை வச்சு நிறைய மூமெண்ட் எல்லாம் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த டிவைன் ஆர்ட், இந்த மாதிரி விஷயம். ஆனால் இவ அப்படி இல்லை, ஏன்னா இவ ப்ராப்பரான ஸ்வான்மேன்ஷிப்பை இன்னமும் கற்றுக்கல. அதே மாதிரி ரேண்டமாக அப்படி இப்படின்னு ஸ்விங் பண்ண இருக்கான், அவ்வளோதான். ஆனால் இன்னுக்கிட்ட எஸ் ரேங்குக்கான டேலண்ட் இருக்கு. அதே மாதிரி தான் என்கிட்டயும் டபிள்யூஎஸ்க்கான அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஆனால் டேலண்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா பவர் இருக்கும் போதும் அவளால் இந்த மாதிரி விஷயத்த கற்றுக்க முடியல. ஆனால் ஒன்ஸ் அவ ப்ராப்பரான மார்ஷியல் ஆர்ட்ஸ், ப்ராப்பரான டெக்னிக்கு இதெல்லாம் கற்றுக்கினா அவளோட க்ரோத் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, நம்ம ரின்னு பெரிய ஆளாக மாறணும்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சாக்ல டிசைபிளாக சேரணும். ஆனால் பிரச்சனையே என்ன தெரியுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரின்ன இந்த எஸ்ஹெச் குரூப் வந்து அப்படி பண்ண விடவே விடாது. அப்படி ஏதாச்சும் ஒரு சாக்கோட டிசைபிளா மாறேன் அப்படின்னு அவ சொன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஹெச் குரூப்போட மெம்பரா அவளால இருக்க முடியாது. அதனாலே இந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் ஒரு இடம் இடிக்கதான் செய்யுது அங்க இங்கன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு ரின் இருக்கிற லெவலுக்கு கண்டிப்பா காட்டியூப்ல இருக்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 தரமான மார்ஷியல் ஆர்ட்ஸை பார்த்த ஸ்வான்மேன்ஷிப்புக்கு அதுலயும் ஒரு 3 பேர் ஸ்பெசிபிக்கா இருக்காங்க. டிராகனை ஸ்லே பண்ணவங்க, 10,000 பேருக்கான கான்கரர், இந்த மாதிரி ஆளுங்களா. ஆனா பிரச்சனையே என்னன்னா, இந்த வீடியோஸை நம்ம ஹீரோவால பார்க்க முடியும், ரின்னால காட்டியூபை பார்க்கவே முடியாது. அப்புறம் எப்படி அவ லேர்ன் பண்ணுவா? அடே இருங்க, என்னால தான் பார்க்க முடியும், என்னால அந்த டெக்னிக்கை கத்துக்க முடிஞ்சா ரின்னுக்கு என்னால சொல்லி தர முடியும்ல. அடிஷ்னலா அவளுக்கு சொல்லி தந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பணத்தையும் நல்லா வாங்க முடியும். ஏன்னா ரின்னை பத்தி சொல்லவே தேவையில்ல, எஸ்ஹெச் குரூப்போட கிராண்ட் டாட்டரா இருக்கா. அவளுக்கு 1 பில்லியனோ இல்ல 10 பில்லியனோ அதெல்லாம் மேட்ரே இல்ல, அசால்ட்டா அவ கொடுப்பா. அதனால மணி எல்லாம் அங்க பிரச்சனையே இருக்காது, மாசம் மாசம் வந்துடும் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். இது ஒரு நல்ல டீலா இருக்கே. ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா நம்ம ரின் இருக்கால, அவ ஏ ரேங்க் ஹண்டரு, என்ன மாதிரி ஒரு டி ரேங்க் ஹண்டர் கிட்ட கத்துப்பாளா? அதுதான் பிரச்சனையே. ஏன்னா எந்த விஷயத்த நான் கத்துக்கிறனோ அந்த விஷயத்த நல்லா சொல்லித்தர முடியும். ஆனா அதுக்குன்னு யோசிக்காம என்னால இப்பெல்லாம் கேவ் அப் பண்ண முடியாது. கண்டிப்பா நான் ட்ரை பண்ணதான் போறேன். ஆனா இந்த டைம்ல இன்னும் பார்த்துட்டு அட சியூக்கு வந்திருக்கான்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன், மன்னிச்சிருங்க மை லேடி. ஏன்னா நான் வந்து சொல்லலான்னு வந்தேன், ஆனா அதுக்குள்ள அவரு தான் ஸ்டாப் பண்ணாரு. வேணாம் வெயிட் பண்ணுங்க, அவர் ட்ரைனிங்ல இருக்கான்னு. அங்க ஏன் தெரியல நம்ம ஹீரோ ரின்னை பார்க்கும்போது ரொம்ப பிளஷ் ஆகுறான். அங்க ரின்னுக்கும் அப்படிதான் இருக்கும். அங்க ரின்னு போகும்போது சொல்றா, ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், கொஞ்சோன்னு வெயிட் பண்றியா? இதே மாதிரி அவ வரா. ஆமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் இல்ல, அவ்வளோலாம் இல்ல. சரி என்ன விஷயம்? நான் இப்பதான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் டஞ்சன்ல ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னு. அந்த டஞ்சனை பத்தி எனக்கு சொல்ல முடியுமா? டஞ்சன்ல என்ன ஆச்சுன்னு? டஞ்சன்ல எந்த விதமான மாஸ்டர்ஸும் இல்ல. இதை கேட்கிற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். என்னது மாஸ்டர்ஸ் இல்லையா? ஆமா, நானு என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே டஞ்சனுக்குள்ள போனோம், ஆனா மாஸ்டர்ஸே இல்ல. ஆனா ஒரே ஒரு மாஸ்டர் ஒண்டி இருந்துச்சு. என்னது ஒரே ஒரு மாஸ்டரா? ஆமா அதேதான். அதோட அப்பியரன்ஸ் அது உல்ஃப் மாதிரி இருந்துச்சு. ஆனா அது ரியலாவே ஒரு உல்ஃபா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு உல்ஃபை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த உல்ஃப் மாஸ்டர்லாம் இருக்குல்ல, இதுங்க அவ்வளோ சீக்கிரத்துல தனியா இருக்காது, ஃபேமிலியா தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா இது வரைக்கும் எஸ் ரேங்க் டஞ்சன்ல எந்த விதமான உல்ஃபும் அப்பியர் ஆனதே இல்லை. அசியூக்கு அந்த மாஸ்டர் எதிர்த்து என்னால எதுவுமே அங்க பண்ண முடியல. என்னதான் நான் ஏ ரேங்கா இருந்தாலும் அந்த எஸ் ரேங்க் டஞ்சனுக்குள்ள அந்த மாஸ்டர் முன்னாடி என்னால நிக்கவே முடியல. ஆனா நம்ம ரின்னு ஒண்டி தான் அங்க போனாலான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ரின்னு கூட டேலண்டடான ஆளுங்களும் போனாங்க. ஆனா யாராலையுமே நிக்க முடியலனா கண்டிப்பா அந்த மாஸ்டர் ஒரு எஸ் ரேங்க் பாஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ் ரேங்க் பாஸ்னா அது கண்டிப்பா டேஞ்சரஸாவும் கஷ்டமாவும் தான் இருக்கும் எதிர்கொள்ள. ஆனா இந்த விஷயத்தை கேட்டோன்னே அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. அங்க ஹீரோக்கும் ஒரு வகையில நிம்மதியா இருக்கு. ஆனா திரும்பவும் அங்க கேக்குறான், எதுக்காக நீங்க திரும்பவும் அங்க போகணும், சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டா யாருமே அங்க சாகல. அங்க இதுக்கப்புறம் தான் அவ என்ன ரீசன் அப்படின்னு சொல்றா. அதாவது உண்மையிலேயே என்ன ரீசன்னா, எப்ப நம்ம இன்னும் தோத்து போனாலும் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்படி இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால ஒண்டி 100 பில்லியன் கிட்ட நஷ்டமும் ஆயிருக்கு. இதுக்கு மேலேயும் நஷ்டம் ஆகும். அதுக்கு தெரியும், அது ட்ரில்லியன்லயும் ஆகலாம்.
அதனால அதை தடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி அந்த டஞ்சனை திரும்பவும் நல்லா கான்கர் பண்ணணும். அங்க சியுக்கும் இந்த விஷயம் வந்து புரியுது. ஏன்னா இந்த விஷயம் எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல ஆளு வந்து பார்த்துருக்கான். ஆனா உண்மையிலேயே இப்ப பிரச்சனை என்னன்னா அது ஒரு எஸ் ரேங்க் பாஸ் மாஸ்டர். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் எக்ஸிஸ்ட் ஆச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா இந்த ரேடு ஒன்றும் ஈஸியா இருக்காது. ஆனா நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா இப்பயும் ஸ்டில் ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால இதை ஃபிலிம் பண்ணிக்கலாமா? யூடியூப் அது கூடவே 10 பில்லியனும் நீங்க தரணும். நான் இப்பயே சொல்லிடுறேன், அதுக்கு கீழே என்னால போக முடியாதுப்பா. அங்க இப்படி சொன்னோன்னே அட்வான்ஸா 1 பில்லியன் அவ பேமெண்ட் அங்க அனுப்புறா. இது பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா சியுக்கு சுத்தமா ஐடியா இல்ல 1 பில்லியனை அசால்ட்டா இப்படி இவ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான்னு. அதனால இன்னமும் கேட்கலாம் அப்படின்னு யோசிப்பான். ஆனா இருந்தாலும் அவன் கிரீடியா இருக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிறான். 10 பில்லியன் அது ஒன்றும் கம்மி இல்லப்பா, ரொம்ப அதிகம் தான். அதே மாதிரி நாங்க எதிர்கொள்ள போற மாஸ்டர் வந்து ஒரு பாஸ் மாஸ்டரா இருக்கிற ஒரு உல்ஃப். அந்த மாதிரி ஒரு மாஸ்டரை நான் பார்த்ததும் இல்லை, எக்ஸிஸ்டும் ஆனதில்லை இது வரைக்கும். அதனால எனக்கு சரியா தெரியல ஸ்ட்ராட்டஜியும் நல்லா பண்ண முடியுமான்னு. அதனால எதுக்கு இப்பயே அதெல்லாம் கேட்டுக்கின்னு. ஆனா எனக்கு என்னோட டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க ஸ்கில் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அதை அனலைஸ் பண்ணி என்னால தோக்கடிக்க முடியும். இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, இவங்க எல்லாருமே அந்த எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு வராங்க. நம்ம ரின்னு தான் அங்க வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போறான். அங்க பின்னாடியே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த டஞ்சன் உண்மையிலேயே ஆபத்தா இருக்கு. ஏன்னா நாங்க இருக்கிற இந்த டஞ்சன் எஸ் ரேங்க் டஞ்சன். அதனால கண்டிப்பா நானா இந்த இடத்துக்குலாம் வரணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். நான் இப்போதைக்கு அந்த கொடூரமான பாஸை எதிர்கொள்றதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும். ஆனா பிரச்சனை இல்ல, என் கிட்ட டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தும் ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க அந்த டிவைன் ஆல்சோ இருக்கு. இப்படின்னு நம்பிக்கையில தான் ஆளு உள்ளே போறான். உள்ள போக போக அந்த அட்மாஸ்பியரே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஒரு லோயர் டஞ்சனை கம்பேர் பண்ணா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்க போகும்போது சரியா அந்த கிளவுஸ் வந்து நம்ம ரினுக்கு ஃபிட் ஆகல போல ஒரு மாதிரி அவ பண்ணிருக்கான். அங்க இதை பார்க்கும் போதே நம்ம ஹீரோ வந்து சொல்றான், ஆமா என்ன ஆச்சு, அந்த கிளவுஸ் வந்து சரியா ஃபிட் ஆகலையா? லைட்டா அப்படிதான் இருக்கு. அப்படியா, சரி அப்ப இதை என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை கேட்கிற அவர் ரொம்ப ஆச்சரியமாவரா. அங்க சியுக்கும் மனசுலயே யோசிக்கிறான், எனக்கு தெரியல இந்த கிளவுஸை யாரு பயன்படுத்த போறாங்கன்னு. அதனால நான் உருவாக்கும் போது என்ன பண்ணிருப்பேன்னா என்னோட கை சைஸுக்கு நான் உருவாக்கியிருப்பேன். அது சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கனால நம்ம ரென்னுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறேன். சியுக்கு வெறுமா அந்த க்ளோவை டச் ஒண்டி தான் பண்ணுவான். இதுக்கே அந்த க்ளோவ் அப்படியே சின்னதாகி கைக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதை வெறுமா உன்னோட சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ என்ன. ஆமா சியுக், உனக்கு என்ன இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு தெரியுமா என்ன? தெரியாதா என்ன? ஏன்னா நான் தான் அந்த விஷயத்தையே உருவாக்குனேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஐட்டமை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. இதை உருவாக்குனது வேங்கா. அட அதை பத்திலாம் எனக்கு தெரியல. ஆனா அவரு ஒர்க் பண்ற அதே ஷாப்ல தான் நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். அங்க இதுலயே புரியுது இதை உருவாக்குனது நம்ம ஹீரோ தானே. ஆனா திடீர்னு ஒரு பயங்கரமான சவுண்டும் ஒரு பயங்கரமான ப்ரெஷரும் அங்க வரும். அது ரெண்டு பேருக்குமே அங்க ரிலீஸ் ஆகும். அடுத்த செகண்டே அந்த இடமும் பயங்கரமா ஷேக் ஆகுது. என்ன இது, இந்த எனர்ஜியை இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதில்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம சியுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மிகப்பெரிய கண்ணு அப்பியர் ஆகும். பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஃபைனலி அந்த பெரிய உல்ஃபம் வந்து, அட இது நான் யோசிச்சதை விட கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. உடனே இன்னும் முன்னாடி வந்துட்டு, சியுக் என் பின்னாடி இரு. அங்க இப்பதான் அந்த பீஸ்டியை காட்டுறாங்க. அந்த பீஸ்ட் ரொம்ப கொடூரமா இருக்கு. அதோட சைஸோ பல மடங்கு இருக்கு. இதுதான் அந்த எஸ் ரேங்க் பாஸ் மாஸ்டரே. சியுக்கும் அதை பார்த்து தான் யோசிக்கிறான், கண்டிப்பா அப்படி நம்ம ரின்னு சார்ஜ் பண்ணி தாக்க ஆரம்பிச்சா இங்க ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அது டவுட்டு தான். அதே மாதிரி நானும் ஜாயின் பண்ண விரும்பல. ஏன்னா இன்னமும் அதுக்கு தயாராகல. ஜஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து இது எப்படிப்பட்ட மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்க தான் நான் வந்தேனே. ஆனா இதோட ப்ரெஷரு, இதோட அப்பியரன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா நாங்க ஒன்றும் ஃபைட் பண்றதுக்கு தயாரா இல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோ டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அங்க பயன்படுத்துறான். அதை பயன்படுத்திங்கன்னே பயங்கரமா ஒரு கிக் அடிக்க அந்த தரையை அப்படியே உடஞ்சு போகும். அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு ரென்னு கிட்டே சொல்றான், ரென்னு சீக்கிரம் டைம் இருக்கும் போதே ஓடிடணும். சரி இதோ வரேன். இதே மாதிரி ரெண்டு பேருமே அறக்க பறக்க எப்படியோ ஓடி வராங்க. அங்க இப்போதைக்கு டஞ்சனை விட்டு தப்பிச்சா போதும்னு ரெண்டு பேருமே அப்படியே ஓடி வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான், அது கிட்ட டைரக்டா அங்க ஃபைட்டை எடுக்க முடியாது. ஏன்னா அதோட பிரசன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இதை தோக்கடிக்கணும்னா ஒரு 5 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் ஆச்சு வேணும். இப்படி இவன் யோசிக்கும் போது அந்த இடத்துல ரென்னும் கேட்கிறான், ஆமா மிஸ்டர் சியுக்கு, உங்களோட பவர் இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த பவர் உண்மையிலேயே என்ன? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் கிட்ட இருந்து எப்படி நீங்க தப்பிச்சீங்க? ஏன்னா உங்க டீம்மேட்ஸ் உனக்கு யாருக்குமே அங்க எதுவுமே ஆகல. உண்மையை சொன்னா நான் அந்த இடத்துல லக்கியா தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்பயும் நீ ஸ்டில் அதை அட்டாக் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற. ஆமா அதே தான் நான் பண்ணணும்.
அதனால தான் உன் கிட்ட வந்த உன்னால ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை கிரியேட் பண்ணா இன்னமும் நல்லா இருக்கும். அப்படி ஒண்டி பண்ணிட்டா நம்மளால அதை ஹன் பண்ணி தோக்கடிக்க முடியும். அங்க இது கேட்கிற நம்ம சியுக்கும் ஒத்துக்கிறான். ஒன்ஸ் அதை நான் அனலைஸ் பண்ணிட்டேன்னா உன்னை நான் கண்டிப்பா காண்டாக்ட் பண்றேன். இதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் அவன் பாக்குறான். ஏன்னா வர வழி முழுக்க அவன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அதுல அந்த பீஸ்டும் ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த பாஸை பார்த்து தான் ஆளு யோசிக்கிறான், இது எந்த மாதிரி மாஸ்டர்னு. ஒரு சாதாரணமான பாஸை கம்பேர் பண்ணா இதோட லெவலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஆர்டினரியான மாஸ்டரை அப்படியே மாடிஃபைட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுதான் விஷயம்னா கண்டிப்பா இந்த பாஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளால புரட்டி புரட்டி பாக்குறான், எங்கேயாச்சும் க்ளூ வந்து கிடைக்குமான்னு. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இருக்கிற மாதிரி எந்த விதமான தடயமும் அங்க இல்ல. இவன் அவனோட மூளையை புழிஞ்செல்லாம் அங்க யோசிக்கிறான். ஆனா எதுவுமே அங்க ஐடியா இல்ல, இது உண்மையிலேயே என்னதான் அப்படின்னு யோசிக்கிறான். இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அங்க சூப்பர் ஸ்ட்ரென்த்தோட ட்ரைனிங்ல ரொம்ப டயர்ட் ஆயிரான். ஒரே வேர்வையா ஊத்தவும் அந்த இடத்துல ஹெர்குலஸ் வந்துட்டு, ஆமா என்ன ஆச்சு, அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? ஆனா நம்ம ஹீரோ போன்ல ஏதோ ஒரு விஷயத்த வாட்ச் பண்ண இருக்கான். அங்க உடனே ஹெர்குலஸும், ஆமா நீ என்ன பாக்குற? ரீசெண்டாக ஒரு மாஸ்டர் என் முன்னாடி அப்பியர் ஆச்சு. ஆனால் அது எப்படிப்பட்ட மாஸ்டர் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னால் அனலைஸும் பண்ண முடியல, என்ன பண்ணணும் தெரியல. என்னது அனலைசிங்கா? அதே தான் கிட்டத்தட்ட 3 நாளாக தொடர்ந்து இந்த விஷயத்த நான் பண்ணிருக்கேன், இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. உடனே ஹெர்குலஸ், நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த ஃபோனில் அந்த பயங்கரமான உல்ஃபும் தெரியும். அதை பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது இது அதே தானு. ஆமாம் ஹெர்குலஸ், இது வந்து உங்களுக்கு தெரியுமா, இது அதே தானா? இது வந்து ஃபென்ரர்னு நினைக்கிறேன். ஃபென்ரரா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது ஒரு மித்திக்கல் பீஸ்ட். ஏன்னா அது வெறுமா நார்ஸ் மித்தாலஜில ஒண்டி தான் அப்பியரே ஆயிருக்கு. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டிமானிக் உல்ஃப்னு. உல்ஃப் ஆஃப் டிவைன் ஸ்லாட்டர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே அது ஃபென்ரர் அப்படின்னு தெரியும். ஏன்னா அதுதான் ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு. அந்த ஃபென்ரர் மூலமா அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? ராக்னராக்க என் பண்ணதே இந்த ஃபென்ரர் தான். ஃபென்ரரோட அப்பர் ஜாவும் கீழ் ஜாவும் இருக்குல்ல, மேல இருக்கிற அந்த ஜா அது ஸ்கைல எண்ட் ஆகும், கீழே இருக்கிற அந்த ஜா அது எத்துல எண்ட் ஆகும். ஃபென்ரர் கடைசியில இந்த உலகத்தையே மொத்தமா முழுங்கி ஓடினோட கதையை மொத்தமா மூச்சுது ஒரே வாயில. அட நீ சொல்றது எல்லாமே ஓகே தான்யா, ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த ஃபென்ரர் அந்த உலகத்தை விட்டு எப்படி இந்த உலகத்துக்கு அப்பியர் ஆச்சு? என் கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உன்னோட உலகத்துல வித்தியாசமா நிறைய விஷயம் இப்ப ஏற்படுது. சியுக்கு உடனே யோசிக்கிறான். ஏன்னா ஸ்டார்டிங்ல வித்தியாசமா 2 பேர் அப்பியர் ஆனாங்க. அது மூலமா காட் டியூப் அப்படின்னு ஒரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு ஃபென்ரரும் இங்க அப்பியர் ஆயிருக்கு. இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் ஒரு சம்மந்தம் இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு எல்லா காட்ஸாலையும் இங்க அப்பியர் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஆனா ஹெர்குலஸ் அவர் ஒண்டிதான் இருக்காரு, அவரால் ஒண்டிதான் இந்த இடத்துக்கு அப்பியர் ஆக முடியல. இதெல்லாம் வேறமா அவன் யோசிக்கிறான். அங்க ஹெர்குலஸ் கிட்டயும் அவன் கேட்கிறான், இது உண்மையிலேயே ஃபென்ரரா என்ன? ஆமா, இதை பார்க்கும் போது ஃபென்ரர் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் சண்டை போட்டிருக்கேன், அதை நான் ஜெயிச்சும் இருக்கேன். சரி எல்லாமே ஓகே தான். அப்படி நான் சண்டை போட்டா அந்த இடத்துல என்ன ஆகும்? நீ ஃபென்ரர் கூட சண்டை போட போறியா? ஆமா அதேதான். என்னால சரியா அதை சொல்ல முடியல. கண்டிப்பா ஒரு செகண்ட். என்னது ஒரு செகண்டா? ஆமா அதேதான். ஒரு செகண்ட்ல உன்னோட உடம்ப அப்படி கிழிச்சு போட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். இதை கேட்கிற நம்ம ஹீரோவும், யோ இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம் இப்படின்னு தான் அவனோட ரியாக்ஷனும் அங்க இருக்கும். ஆனா உடனே நம்ம ஹெர்குலஸும் கிட்ட வந்துட்டு, அட அதோட லுக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா அது ஒன்றும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல, அது இப்போ எக்ஸ்ட்ரீமா ரொம்ப வீக்கா இருக்கு. அதே மாதிரி இது இன்னமும் மெச்சூர்ட் ஆகல, அதாவது இன்னமும் இது ஒரு பேபி உல்ஃபா தான் இருக்கு. நம்ம ஹீரோ பேபி உல்ஃபான்னு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அதோட சைஸே ரொம்ப பெருசா இருந்துச்சு. மாலுங்க வெறும் அதோட கால் சைஸுக்கு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது இதுவே பேபியா அப்படின்னு தான் யோசிக்கிறான். நீ நல்லா அந்த வீடியோ பார்த்தனா அது கிட்ட ஏதோ ஒரு விதமான ஆர்னமெண்ட் இருக்கு. அதை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. இதோ இங்க பாரு, கால்ல வித்தியாசமா ஏதோ ஒரு செயின் மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் இருக்கும். அதனால ஃபென்ரரோட பவரும் அப்படியே சப்ரஸ் ஆகுது. அதனால தான் ஃபென்ரர் இன்னமும் வீக்கன் ஆகுது. இந்த ஆர்னமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்னமெண்ட். அவ்வளவு சீக்கிரத்துல வெட்டியும் எடுக்க முடியாது, உடைக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபென்ரர் கிட்ட நீ சண்டையிட போறனா கண்டிப்பா ஒரு மிஞ்சமாச்சும் ஆகும். அது உன்னை மொத்தமா கொள்றதுக்கு. என்னது ஒரு மிஞ்சமா? ஆனா இப்பயும் அந்த போனை பாத்துக்கினே ஒரு ஃபென்ரரை எப்படி தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். உடனே ஹெர்குலஸ் வந்துட்டு, அட உனக்கு வீக்னஸ் நான் சொல்லணுமா? கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ கண்டென்ட்டை பத்தி சொல்றேன். அது மூலமா உங்களுக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. அதை கேட்டோன்னே ஹெர்குலஸுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே ஆளு போயிடறாரு. அவ்வளவுதானே, இப்பயே அதுக்கான மெட்டீரியலை கேதர் பண்ணி கொண்டு வரேன். இதுக்கப்புறம் ரின்னு அவளோட கம்பெனியை நோக்கி போவா. அந்த எஸ்ஹெச் கம்பெனியை நோக்கி போகும்போது எல்லாருமே ரின்னை பார்த்து தான் அங்க கத்துறாங்க. ஆமா ரின்னு, நீங்க என்ன திரும்ப அந்த ஃபெயில் ஆன அந்த டஞ்சனுக்கு போக போறீங்களா என்ன? அது தெரியும்ல எப்படிப்பட்ட டஞ்சன். திரும்ப எதுக்காக அதே டஞ்சனுக்கு நீங்க போக ஆசைப்படுறீங்க இப்படின்னு நிறையவே கொஸ்டின் அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்ம ரின்னு அவளைக்கும் எதையுமே கண்டுக்கல. இதே மாதிரி அவ உள்ளேயும் வரா. உள்ள ஆல்ரெடி ரின்னு ஒரு கேங்கே ரெடி பண்ணிருக்கான். இந்த கேங்கு கூடவே நம்ம ஹீரோ, இவங்க எல்லாருமே தான் அந்த எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு
டஞ்சனுக்கு போக போறாங்க. சைடில் நம்ம ஹீரோவும், ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நான் தான் வேர்ல்டு கான்கரிங் மேன். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய கண்டென்ட்டை கொடுக்க முடியும். லைக் போடலையா லைக்கை போட்டுருங்க. இப்படி நம்மளால வீடியோ எடுக்கும் போது அங்க சைடில் இருக்க ஆளுங்களாம் யோசிக்கிறாங்க, ஆமா யாரா இவன் யூடியூபர்லாம் இங்க வந்திருக்கான், அந்த ஆளோட பேர் வந்து வேர்ல்டு கான்கரிங் மேன் அப்படின்னு தான் அவனோட சேனல் பேர் இருக்கு. இன்னொரு பர்சன் அவங்க யோசிக்கிறான், வேர்ல்டு கான்கரிங் மேனா, யார் இவன், அவனோட பேரு அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு யூடியூபர் இவன் வந்து இங்க என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அட உனக்கு அவனை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் போற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பங்கமா இருக்கும். நம்ம கூட ஸ்ட்ராட்டஜி பிளான் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கான். ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ பார்த்து அவன் யோசிக்கிறான், ஆமா எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம கொண்டு போகணும். அட வெறா ஏன்டா அதை பத்திலாம் யோசிக்கிறேன், நம்ம டஞ்சனுக்கு போகலாம், ஏன்னா அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி ரின்னோட டீம் எல்லாருமே டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க என்டர் ஆகும் போது அவங்க முகம் எல்லாமே ரொம்ப சீரியஸா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ பார்க்கணுமே, நல்லா அங்க வீடியோ எத்தனை இருக்கான். நாங்க இருக்கிற இந்த டஞ்சன் இருக்குல்ல, இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான எஸ் ரேங்க் டஞ்சனு. இந்த இடத்துல பயங்கரமான ப்ரெஷர் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது, அதனால பரவாயில்ல, வீடியோ மூலமா எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன், என் கூட இணைஞ்சிருங்க என்ன. ஆனா இதை பாக்குற அந்த சைடுல இருக்க ஆளு பயங்கரமா கடுப்பாகிறான். ஏன்னா இவன் இப்படி சத்தம் போட்டா கண்டிப்பா அந்த உல்ஃபு நம்மள தாக்கவும் வாய்ப்பு இருக்கு. இவன் யோசமா தான் திடீர்னு ஒரு பயங்கரமான கண் அப்பியர் ஆகும். ப்ரெஷரே ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லாருமே அங்க பயந்து போறாங்க. அங்க இன்னும் யோசிக்கிறான், நான் வந்து தேவையில்லாம உள்ள வந்துட்டனும், நான் திரும்பவும் இதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச சாய்ஸ் வந்து கரெக்டு தானா. ஏன்னா இந்த வாட்டி போன வாட்டி தப்பிச்ச மாதிரி லக்கிலி நிறைய பேர் தப்பிக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பேரோட கதையும் இங்க முடியவும் வாய்ப்பு இருக்கு. ஈவன் நாங்க எஸ் ரேங்க் ஹண்டர்ஸா கூட இருக்கலாம், இருந்தாலும் இங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தப்பிக்க. அங்க இப்படி சொல்லும் போது ரின்னோட கையும் பயங்கரமா நடுங்கும். அங்க அந்த அளவுக்கு அவளுக்கு பயமா இருக்கு. இல்ல நான் வந்து கிவ் அப் பண்ண மாட்டேன், ஏன்னா எஸ்ஹெச் கம்பெனியோட பெரிய நம்பிக்கையே நான் தான், அதனால நான் தான் இதை பண்ணணும். இப்படி அவ சொல்லிங்கனே தைரியத்தை இன்னமும் அதிகமாக்குறா. சைட்ல நம்ம ஹீரோவும் ரொம்ப ரிலாக்ஸா சொல்றான், மக்களே முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரியான ஒரு கிரியேச்சர் அப்பியர் ஆயிருக்கு. என்ன இவன் லெஜெண்டரியான கிரியேச்சர் அப்படின்னு சொல்றான்னு யோசிக்கிறீங்களா, அது உண்மையிலேயே லெஜெண்டரியான கிரியேச்சர் ஃபென்ரர். இதுக்கு ரெண்டாவதா இன்னொரு பேரும் இருக்கு, டிமானிக் உல்ஃப்னு. ஃபென்ரர் இது நார்ஸ் மித்தியாலஜில இருந்து அப்பியர் ஆன ஒரு பீஸ்ட் தான். ஆனா நீங்க கேட்கலாம், ஆமா எப்படா நீ உறுதியா சொல்ற இது உண்மையிலேயே ஃபென்ரர்னு. எனக்கு தெரியல, ஏன்னா இது ஃபென்ரரா இல்லையான்னு. எப்படி அங்க சொல்லும் போது அந்த பீஸ்டும் பயங்கரமா நம்ம ஹீரோ பார்த்து உரும்போம். நம்ம சியுக்கு அவனோட ப்ரெஷர் அங்க வெளிப்படுத்துறான். நான் சொல்லியிருப்பேன் இது ஃபென்ரரா இல்லையான்னு, அதை ஒரு கை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினச்சிருந்தா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்க முடியும் இதுதான் அந்த ஃபென்ரர்னு. ஆனால் நான் அப்படி ரிவீல் பண்ணல. ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஃபென்ரர் அப்பியர் ஆயிருக்கும்னு. அதை வச்சு சில பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் மொத்தப்படி அப்படியே தான் நான் கொண்டு போனேன். இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஃபென்ரர் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் வந்தோடனே இன்னமும் அங்கே ஃபன்னாக போகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்க நம்புறேன். ஒரு 2K லைக்ஸ் ஆச்சு போடுங்க. எபிசோடில் சம்பவம் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.